பிறக்கிறது ஈஸி, சாகிறது அதை விட ஈஸி. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒழுங்காக வாழ்கிறது தான் கஷ்டம். I am Venkat, working in Rangoon Jewellers, NSC Bose Road, Saugarpet. பலங்கிறது இருக்கப்பட்டவன் இல்லாதவனை கீழே மிதிச்சு தள்ளுறதுல மட்டும் இல்லை, அதையும் மீறி கீழே இருக்கிறவன் மேலே எம்பி வரான் தெரியுமா, அதில் தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மீ. ட்வின்ஸாக இருந்தால் இட் பி அ கிரேட் ஹெல்ப்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே நான் பயந்துட்டு இருக்கேன், அவங்களாம் ஒருத்தர் பயந்துருந்தா இந்தாங்க நீங்களே பேசுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் மாற்றிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி சான்ஸே இல்லை. எனக்கு ஒருத்தர் லுக்கலைக்குன்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம டான்ஸர் மாஸ்டர் சதீஷ். அவர் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட் அவர் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஒன் பை ஒன் நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லணும். நிறைய விஷயம் இருக்குது நான் சொல்லணும், ஷேர் பண்ணணும். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பு அறிவு மணி, அவங்க வந்து டோட்டல் நான் நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க கூட ஒரு பிரதர்ஹுட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அது வேற என்னை வந்து கான்ஸ்டன்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு போய் மானிட்டரில் உட்காரும்போது ஒருத்தர் அங்கே இருப்பார், மாஸ்டர் எப்படி இருக்கு மாஸ்டர், நல்லா இருக்கு. டக்குன்னு போய் ஷார்ட்டில் பார்த்தா இன்னொருத்தர் இருப்பார், ஆனால் அவர் தான் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி நான் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லணும்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தாங்க அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தாங்க. யாருக்குமே ஆக்சுவலாக அடிப்படவே இல்லை. அண்ட் ரொம்ப என்ன சொல் ஒரு ஸ்டைலிஷாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க்கு. ஸோ டெஃபினட்டாக ஐ நோ யூ கைஸ் ஆர் கோயிங் டு கோ ரியலி ஃபார். கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் நவ் டு டாக் அபவுட் மை ஃபேவரட் டான்சர் சாட்ஸ். அவர் வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் டான்ஸில் வந்து இறங்கி குத்தலை அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டில் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது எல்லாம் உங்களால தான். நீங்கள் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததோ, எனக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சதோ, ஏன்னா ஆக்சுவலாக அவ்வளோ கூலாக நான் ஒரு சாங்க்கு ஷூட் பண்ணதே இல்லை, எப்போதுமே பயந்துட்டு தான் இருப்பேன். ஆனால் இவர் வந்து என்னை கூலாக வச்சு பிரதர் வி கேன் டூ இட் பிரதர் சில் பிரதர்ன்றாரு. ஏன் இவ்வளோ குவைட்டாக பேசினாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சிங்கம் மாதிரி வந்து நல்லா பிரம்மாண்டமாக பேசுகிறார், ஊன்ட்டு ஸ்டைலிஷாக இருப்பார். ஸோ தேங்க்யூ சதீஷ். அண்ட் கம்மிங் டு அவர் மியூசிக் டைரக்டர்ஸ் ஹூ ஆர் தி ஆக்சுவல் ஹீரோஸ் ஆஃப் திஸ் இவெண்ட். மியூசிக் வந்து ஆர்எச் விக்ரம் அண்ட் விஷால் சந்திரசேகர். யூ guys have done a brilliant job. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த லெவலுக்கு. யாத்ரிகா, நீல ஆகாயம், இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆஸ் அ கிட்டாரிஸ்ட் வந்து நீல ஆகாயம் வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு எனக்கு. ஐ நோ மை ஹோல் குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ் தட் ஐ நோ வில் என்ஜாய் த சாங். அண்ட் யாத்ரிகா வந்து இட்ஸ் ஸோ ஹாண்டிங். நான் வந்து அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நான் வந்து மைண்டில் அந்த பாட்டு அப்பப்போ யோசிச்சிட்டே இருப்பேன், ஹம் பண்ணிட்டு இருப்பேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டியூன்ஸ் எல்லாம் என்னோட படத்தோட ஆல்பம்க்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ தேங்க்யூ கைஸ், யூ கைஸ் ஆர் ஆசம். அண்ட் சனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ பியூட்டிஃபுல் கோஸ்டார். சனா பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அவங்க வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தாங்க, அவ்வளோ சிம்பிள் அண்ட் சின்சியர்னு சொல்லலாம் அவங்களோட ஒர்க். அவங்க வந்து எதுக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ யூனிட் கூட ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆனாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் ராஜ் டு கெட் ஹர் டு ஒர்க் அவுட் ஃபார் த ஃபில்ம் ஐ திங்க். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஷி மேட் தி என்வாயன்மெண்ட் லவ்லி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ தேங்க்யூ சனா ஸோ மச் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் co-star. And before I come to the top 3, I want to make a special mention to 3 people in the audience right now. 4 people in the audience right now. And that is the team of Rangoon there. That is my family right there. And I'm telling you guys, நம்மளுக்கு வந்து if you see the slang, if you see the mannerisms, எல்லாமே அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. One more team member over there. Thank you so much bro. And yeah, you guys are great. Thank you so much for supporting me throughout. ஒரு ஷாட்டுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, என் மேனரிசம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஏதாவது ஒரு கிறுக்குதமா ஏதாவது பண்ணிட்டேன்னா, இல்லை பிரதர் இது வேண்டாம் பிரதர், இது தப்பாக இருக்கும் பிரதர், நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்க பிரதர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. And I'm glad that I got a chance to work with them again. And hopefully in the future we will work on many more projects together. Thank you guys, Rangoon family, thank you. And முருகதாஸ் சார், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி சார். எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது, வார்த்தைகள்லாம் போதாது, அவ்வளோ மனசுலேருந்து ஒரு நன்றி இருக்குது. அது சத்தியமாக வார்த்தை இல்லை, அந்த மாதிரி ஒரு நன்றி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ, ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் making sure that this project reaches its outcome, its successful outcome. Thank you so much. And Fox,
Thank you, sir, so much for being a big backbone to this project. And really, you've given us quite a new scope for and a new venture into this film industry. And it's given a total different light for this project. So thank you so much. And finally, I want to talk about Captain of the ship, Rajkumar Periyasamy. எல்லாரும் சொல்றாங்க இவர் வந்து ரொம்ப டேலண்டட், அது இதெல்லாம் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து இஸ் ஸோ டீட்டெயில்டு வித் எவ்ரி திங். ஒரு விஷயமும் அவ்வளோ டீட்டெயிலாக பார்ப்பாரு. அவர் வந்து என்கிட்ட நரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 hours with half an hour break in between அந்த மாதிரி உட்காந்து நரேட் பண்ணார். ஒரு கேரக்டரும் அவங்களோட ஸ்லாங்கும் எல்லாமே அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தாரு. அவரோட கதை கேட்டதுக்கப்புறம் கதை சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கதை தவிர இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு நம்பிக்கையில் நின்னேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலுக்கு போகும்னு நான் நம்பினேன். அண்ட் ராஜ் வந்து அதுக்கு மேலே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து திஸ் வாஸ் சப்போஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் பேனர் ஆல் டுகெதர். அண்ட் தட் பேனர் ஃபார் வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் டிசைடட் டு டூ த ப்ராஜெக்ட் வித் சம்படி எல்ஸ். ஆனால் மை டைரக்டர் ராஜ்குமார் ஸ்டுட் பை மீ அண்ட் பிலீவ் தட் திஸ் ப்ராஜெக்ட் வந்து நான் தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொன்னார். அண்ட் தட் இஸ் சம்திங் நியூ. நான் இந்த மாதிரி ஒரு அன்பு நான் பார்த்ததே இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும். அண்ட் ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ ராஜ்குமார் சார். அவர் வந்து டீட்டெயில்ட் ரொம்ப கிளியராக இருப்பார். அண்ட் இந்த ஹோல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் டென்ஷன் ஆனது நான் பார்த்ததே இல்லை. அவர் அவ்வளோ கூலாக அவ்வளோ நல்லா யோசிச்சு எல்லா விஷயமும் தெளிவாக பண்ணியிருக்காரு. அண்ட் திஸ் வில் பி அ ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஃபார் யூ. யூ ஆர் த ட்ரூ ஹீரோ ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு இடையும் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்கும்போது உண்மையிலேயே மனசாருமே சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் நான் என் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அது உண்மை. ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆச்சு என்னோடய ஃபஸ்ட்டு படம் தீனாவிலேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து முகங்கள் எல்லாத்தோடையுமே நான் சேர்ந்து வளர்ந்துருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ஒரு குடும்பத்தோட சந்திப்பு மாதிரி நினைக்கிறதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ரங்கூன் இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை யாருக்கிட்ட இருந்து இது நான் ஆரம்பிக்கணும்னா ராஜ்குமார்கிட்டேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இந்த படத்தோட டைரக்டர் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப திறமையான ஆள். ஒரு திறமைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லப்போனால் நான் வந்து அந்த துப்பாக்கி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி, அந்த 12 man ஷூட் அவுட் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி, கத்தி பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் வந்து அந்த அந்த காயின் ஃபைட்டு ஒன்று இருக்கும். அந்த காயின் ஃபைட் அப்போ அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணல. பட் ஒர்க் பண்ணனாலும் எனக்கு தெரியும் இந்த படம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அந்த நார்த் மெட்ராஸோட ஸ்லாங்கு சில வார்த்தைகள்லாம் அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பதிஞ்சிருச்சு. அதனால் வந்து அந்த அந்த டப்பிங்க்கு மட்டும் நான் அவரை கூப்பிட்டேன். இந்த டப்பிங்கில் கொஞ்சம் வாய்ஸஸ் வேணும், எனக்கு நார்த் மெட்ராஸ் வாய்ஸஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்தார். பட் எனக்கு அந்த வாய்ஸ் கூட அவ்வளோ திருப்தியாக இல்லைன்னு அவரே கொஞ்சம் டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டார். திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே வந்து அண்ணா சேகர் அண்ணா சிலை ஆகிட்டாருண்ணே அப்படின்ற சில வாய்ஸஸ்லாம் கேட்டிங்கன்னா அது அவரோட குரல் தான் அது. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து என்கிட்டருந்து வெளியில் போனதுக்கு அப்புறமும் வந்து எனக்காக வந்து அந்த படத்தில் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்டருந்து துப்பாக்கி படம் பண்ணிவிட்டு வெளியில் போனப்பவே அவர் வந்து 2 ப்ரொடியூசருக்கு நடுவில் காம்படிஷன்லாம் நடந்துச்சு. நான் தான் ராஜ்குமார் வச்சு பண்ணுவேன், நான் தான் ராஜ்குமார் வச்சு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் அந்தளவுக்கு வந்து ஒரு 2 ப்ரொடியூசருங்க வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜ்குமார் தவிர வேறு யாருக்கும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அது காரணம் வந்து அவர் சொன்ன கதை தான். அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு பிடிச்சி போயிருந்தது. லக்கிலி அது வந்து எனக்கும் ஃபாக்ஸ் ஸ்டாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலே எங்களோட சந்தோஷம்தான், எங்களோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்து ஸ்கிரிப்டை தாண்டி இந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு ஒரு சில பேருக்கு தெரியும், எனக்கு நிறையவே தெரியும். ரொம்பவே லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாரு. ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்ட்ரகிள் இருக்குது ஒரு டைரக்டரோட இதில். ஸோ அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கும் அவர் கஷ்டப்பட்டார். டைரக்டர் ஆகி அந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ளே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பெற்ற அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது நானே கண்கூட பார்த்தேன்.
நிச்சயமாக அவரோட உழைப்புக்கும் அவரோட திறமைக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு 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 முதல் தர வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனராக கண்டிப்பாக ராஜ்குமார் வந்து நிற்பாருன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து நான் மெயினாக உங்களெலாம் மீறி அவங்க குடும்பத்தார் வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். பையன் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கான், ஸோ அது ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு டைரக்டரோட பேரண்ட்ஸு, அப்பா அம்மா அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம். நான் பார்த்தப்போ வந்து வெறும் ஒரு நட்பு இருக்குது, ஒரு நல்ல லவ் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்டல் இருக்குது. ஒரு சாதாரண வந்து ஒரு 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 கோல்டு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு லைஃப்லேருந்து நம்ம வந்து நம்ம உடம்புல போட்டுக்கிற ஒரு ஆபரணமாக நினைக்கிறோம். ஆனால் அந்த கோல்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குங்கிற ஒரு லைஃப் ட்ராவல், அவரோட ரிசர்ச்லாம் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை அவர் பதிவு பண்ண இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்த் மெட்ராஸ், நம்ம டெய்லி இருக்கிற இந்த சென்னையில் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நமக்கே ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப புதுசு புதுசான ஒரு இடங்களில் போய் தேடி தேடி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படம் வந்து ரொம்பவே இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள்லேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக, வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருக்குங்கிறதுல நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த படத்தோட கதாநாயகன் கௌதம் அவர்கள் வந்து எனக்கு பிடிச்ச இளம் கதாநாயகர்கள் அவரும் ஒருத்தர். நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரிஜினலாக இவ்வளோ கலராக இருப்பாருன்னு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஷூட்டிங்க்கு நான் ஒரு 2-3 தடவை போனப்போ கருப்பாக ஒருத்தரை பார்த்தாரு. சரி, நம்மளை மாதிரி ஒருத்தராட்டிருக்குன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது அவர் வந்து இவ்வளோ அந்த படத்துக்காக மாறியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தில் நடித்த நிறைய கேரக்டர்ஸ் எல்லாருமே மனசில் நிற்கிற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி ஊட்டியில் படித்த ஒருத்தர் வந்து நார்த் மெட்ராஸ் ஸ்லாங் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்றது காரணம் வந்து அவரோட உழைப்பும் டைரக்டரோட உழைப்பும் தான் சொல்லணும் நான். அதுக்கப்புறம் அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் சனா வந்து நான் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் சிம்ரனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ சிம்ரனை வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அவங்க என்ன ஒன்று இருந்ததோ அது வந்து நான் அவங்கள வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது நான் பார்த்தேன். நான் நிச்சயமாக தமிழ் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக சிம்ரனோட இடம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக வருவாங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஸ்மைல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடம் இருக்கும் அப்படின்றது நான் உறுதியிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நாங்களும் ஃபாக்ஸும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற படம் தொடர்ந்து ஃபாக்ஸ் ஸ்டார் நல்ல நல்ல படங்கள், தரமான படங்களை சொல்லணும், கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது, அவங்க மெனக்கெட்டுருக்கிறது உண்மையிலே எனக்கு வந்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விஜய் சிங் சாருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இது மட்டும் கிடையாது, தொடர்ந்து வந்து புது புது டைரக்டருங்களை புது புது கான்செப்டை தேடி தேடி கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறத ரசிகர்களை புது புது டேலண்டட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு 3 பேரை புதுசாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஃபாக்ஸ் ஸ்டாரை வந்து உண்மையிலே தமிழகத்தின் சார்பாக, தமிழக சினிமாவின் சார்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து இன்றைக்கி வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த 2 சாங் இன்றைக்கி ப்ளே பண்ண இந்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரெடி வந்து இதோட ட்ரைலரு அதுக்கப்புறம் இந்த சாங் 2மே பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. அவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடம் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு என்னுடைய இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய உதவியாளர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட்டை, அதை விட அதிகமாக கூட சப்போர்ட்டை வந்து நீங்கள் ராஜ்குமாருக்காக கொடுக்கணும். ஏன்னா ராஜ்குமார் வந்து உண்மையிலே அதுக்கு ஒரு ஒர்த்தான ஆள். சின்ன திரையிலேருந்து ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் ஜெயிச்சாதான் அவரை மாதிரி இருக்கிற 100 பேருக்கு உழைச்சா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட எல்லா சப்போர்ட்டும் அவருக்கு சப்போர்ட்டு, உங்களோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கணும். ஏன்னா நான் எப்படி வந்து பத்திரிகையிலேருந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி தான் நானும் சினிமாவுக்கு வந்தேன். அதனால தான் அவங்கள இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி அவரும் எனக்கு அப்புறம் அந்த ஒரு டீமில் ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஒரு நிறுவனத்திலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் என்றைக்கும் கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் பங்கேற்ற எல்லா
இளம் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு தமிழகத்தில் ஒரு பிரகாசமான ஒரு இடம் கிடைக்கணும்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப டஃப்பான டாஸ்க் இது ஆக்சுவலாக. பட் ஆனால் ராஜ்குமாரோட ஃபிலிம்னால கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஏன்னா முக்கியமான பேச வேண்டிய படத்தையே நான் சொதப்பலாக தான் பேசினேன். ஸோ ராஜ்குமார் எனக்கு சேனலில் ரியாலிட்டி ஷோஸ் ஆடும்போது ராஜ்குமார் டைரக்டர் எப்படி இவனை அழ வைக்கலாம், இவனை எப்படி எலிமினேட் பண்ணலாம் தான் யோசிப்பாப்புல. ஸோ அங்கேருந்து அந்த நட்பு இது வரைக்கும் வந்து இவர் படம் பண்ணும்போது அதில் நான் கோரியோகிராஃபராக இருந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ளஸ் முருகதாஸ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கார். நிறைய விஷயங்கள் அவருக்கும் தெரிய சொன்னார். அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது எனக்கும் தெரியும். கண்டிப்பாக இந்த படத்தோட சக்ஸஸ் பார்ட்டியில் மீட்டில் மேபி ராஜ்குமார் கண் கலங்க அதை பேசுவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஏன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணல, நிறையாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இந்த ஃபிலிமில் இருக்கும். ப்ளஸ் இந்த படத்தில் எல்லா சாங் கோரியோகிராஃப் பண்ணதுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா கான்செப்டாகவே இந்த படம் ரொம்ப அழகான ஒரு ஃபிலிம். அண்ட் கௌதம் கார்த்திக்கும் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணேன் கௌதம் கார்த்திக்கோட இந்த படத்தில் தான். எல்லோரும் என்னை பார்க்க கௌதம் கார்த்திக் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் இன்னும் அவதாரில் பாதி இருக்காப்புல அவர். நம்ம என்னமோ சின்ன ஒரு 4 ஃபீட்டில் தான் இருக்கும். ஸோ அவரும் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி ரொம்ப டேனாக இருப்பார். நான் அதுதான் கௌதம் கார்த்திக் அப்படி தான் இருப்பார்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்க்கும்போது தெரிஞ்சது இவ்வளோ கலராக இருக்காரப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஃபாக்ஸ் ஸ்டார் டீமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஃபிலிமில் நானும் ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. Good evening everyone. Thank you everyone for being here. So I have like a list of thank yous to give to people tonight. So firstly I'll start with A.R. Murugadas sir. Well, I'm a die-hard fan of you. So it's been a dream, and trust me, I'm super blessed to be, having his name, and he's giving me a banner to debut. And with Fox, thank you so much for taking me in your film. And a special thanks to my dear director. Sir, without you, this wouldn't have been possible. So thank you for being the great pillar, strength. You have given this film, like we all have worked hard for this film. Our DOP, Anish, Lallu, Danny, Upasna, my brother, my sister, everyone has given a 200%. Well, I really don't speak Tamil at all, and special thanks to my ADs. They have helped me a lot to get the pronunciation right, to get the lip sync right. So thank you team, thank you everyone, and yes, special thanks to Gautam for being so supportive enough and being so encouraging towards me that you've really helped me a lot. So I wish good luck for a film, and I hope I do well. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நிறைய மேடையில் பேசி நிறைய பழக்கம் இல்லை. ஸோ அதனால் ஏதாவது தப்பாக இப்போ சாரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் அந்த மெட்ராஸ்லேருந்து இப்போ வரையும் ஆக்ஷன் எந்த படம் நல்லா இருந்தாலும் அதை வந்து தனியாக செப்பரேட்டாக எழுதி அதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் தரீங்க. ரொம்ப நன்றி. இப்போது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து முருகதாஸ் சாருக்கு இருந்து ஆரம்பிக்கணும். சாரை ஃபஸ்ட்டு நான் வந்து கஜினி ஷூட்டில் தான் பார்த்தேன். கஜினி ஹிந்தி கஜினியில் அப்போ நான் தான் வந்து அமீர் கான் சாருக்கு வந்து டூப் போட்டிருந்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது சரி ஓகே இவ்வளோ பெரிய டேரக்டர் இருக்காரு, ஹிந்திலாம் வந்து உள்ளே போது கலக்கிறாருச்சா இவங்ககிட்ட எப்படியாவது ஒரு வாட்டி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதை வந்து இப்போ வந்து சாரோட காம்பவுண்ட்குள்ளே வந்து ஒரு டெக்னீஷியனாக வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் சார். ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு பிரதர் எல்லாமே. ஸோ ராஜ்குமார் தான். ராஜ்குமாரை பற்றி சொல்லணும் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு டைம் வந்து சொல்லும்போது வந்து முதல்ல வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு 3 hours ஃபுல்லாக நரேட் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 daysக்கு அப்புறம் போய் பார்த்தோம். அப்போவும் திரும்ப வந்து 3 hours ஃபுல் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார். எப்போ வந்து ஒரு சின்ன டவுட் வந்து கேட்டால் கூட ஃபுல் ஸ்கிரிப்டை சொல்லி ஸோ அதில் இந்த இடம் எங்கே வருதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்வால்வ். ஸோ ராஜ்குமார் வந்து படம் அந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போதே வந்து நம்ம மைண்டில் அந்த விஷுவல் ஃபுல்லாமே வந்துடும். ஸோ இவன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் காஸ்டியூம் போட்டிருப்பான். ஸோ அந்தளவுக்கு ஒரு செம கிளியரான பர்சன். ஸோ தேங்க்ஸ் ராஜ்குமார். அப்புறம் ராஜ்குமார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்து. கௌதம் கார்த்திக் சார் பற்றி சொல்லி ஆகணும். சார் பார்க்க வந்து அமுல் பேபி மாதிரி இருந்தாலும் ஆக்ஷன் உண்மையிலே வந்து சான்ஸே இல்லை. நான் கூட ஃபஸ்ட்டு 2 பேரும் வந்து பயமாக யோசிச்சிருந்தேன். சரி ஓகே இவர் வச்சு பண்ணனா வந்து கொஞ்சம் டூப் வச்சு மேட்ச் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் வெறும் இந்த கை மட்டும் வந்து பஞ்ச் பண்ணுற க்ளோஸ் கூட அவர் தான் பண்ணார். ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த
ஒரு கிரவுண்டில் ஃபைட் இருக்குது. ஸோ அந்த ஃபைட் பார்த்தா எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமாங்க. இருக்க இப்போ நீங்கள் அந்த ட்ரைலரில் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஷார்ட் தெரிஞ்சு லாஸ்ட்டில் ஜம்ப் பண்ணி பண்ணலாம். அதெல்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். ஸோ தேங்க்ஸ் சார், சூப்பர். இல்லை ராஜ்குமார் பற்றி சொல்லலாம். ராஜ்குமார் சார் வந்து இப்போ இல்லை, ஒரு காலேஜ் டைம்லேயே வச்சு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணாப்புல காலேஜ் கொடுக்குறதுக்காக. அதிலே பார்த்தா அந்தளவு கிளாரிட்டி, அந்தளவு ஒரு சென்சிபிளான டைரக்டர் அப்பயே நாங்கள் பார்த்தோம். ஸோ அது இப்போ நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக அதுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் தேவை. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் மை டேரக்டர் ராஜ்குமாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க யார்கிட்ட வேணால் போயிருக்கலாம், பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ் கிட்ட. பட் என்னை நம்பி கொடுத்ததுக்கு I've done 4 songs அண்ட் நாலுமே வேறு வேறு ஜானரில் பண்ணியிருக்கோம். உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க இவ்வளோ உயர்த்தி பேசும்பொழுது எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. மேலே சந்தோஷமாக இருக்குது உள்ள. இருந்தாலும் இதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக முதல் படத்தில் பண்ணியிருக்கோமான்னு எனக்கு திருப்பி டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் நல்லா பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு டயலாக் இருக்குது, இந்த படத்தோட கதை களத்துக்கு பொருந்தும். அது ட்ரெய்லரில் வரல, அது மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் தான் அது. இங்கே யாருமே நல்லவங்க கெட்டவங்கலாம் கிடையாது, எல்லா அதிர்ஷ்டத்தை தேடி அலைகிற துரதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு வரும் ஒரு டயலாக் அந்த படத்தில். அந்த கதை களத்தில் எனக்கு இப்போது ஒன்று தோணுச்சு, இங்கே உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு ஜென்வனாக ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளவோ எனக்கு தெரிஞ்ச உதவி இயக்குநர்களோட கூட நிறைய பேர் வேறு டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கூட நல்ல கதை வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அந்த கதை வந்து திரைக்கதையாக மாறும், திருப்பி அது திரைக்கு வர்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சினிமாவில் அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்க அப்படிங்கிற அடையாளத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை சொல்லலாம். ஸோ அந்த வாய்ப்பு வந்து ஒரு வரம் மாதிரி. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோடய இயக்குனர், என்னோட குருநாதர், என்னோட தயாரிப்பாளர் திரு முருகதாஸ் சார் அவர்களுக்கு என்னோட முதல் நன்றி. நான் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா தெரியாதுல்ல, எத்தனையோ பேர் இதே சாலிகிராமத்தில் வெளியில் நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணுவாங்க, இங்கே எதிரில் இருக்கலாம், எவ்வளோ பேர் கனவுகள் இருக்கும். கஷ்டப்பட்டோம், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து சிரமத்தை எடுத்து தான் பண்ணுவாங்க. அது மாதிரி இதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த பெருமை பேசுகிறத விட நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டு படம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி வாழ்த்துனீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஒரு செகண்டில் அந்த கஷ்டம் கவலை எல்லாமே மறந்துடும். நான் முருகதாஸ் சார் பற்றி சொன்னேன் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. அவர் பற்றி இன்னொன்று சொல்லணும், என்னை விட பொருத்தமான ஒரு ஆள் இருக்க முடியாது அதை பற்றி சொல்கிறதுக்கு. வெளியில் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தோணும். பட் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அது அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில் என்டையர் இண்டஸ்ட்ரியில் என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் எனக்கு நிறைய இயக்குநர்களோட பழக்கம் கிடையாது. 1-2 இயக்குநர்கள் தெரியும் பர்சனலி. சாரை வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்து பழகியிருக்கேன். நான் கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம், அது வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரும் சரி பண்ணாட்டியும் சரி, ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப வளர்ந்து வரும் ஹீரோஸ் கிட்ட கூட கதை சொல்கிறதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு SMS பண்ணால் போதும். அவரோட எந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் அவரோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், மோர் தென் இஸ் ஃபேமிலி as far as I know. ஸோ அப்படி ஒரு ஸ்வீட் பர்சன் கிட்ட ஒர்க் பண்ணதையே நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் வெளியில் கேட்பாங்க, நீங்கள் முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணால் ஈஸியாக படம் பண்ணிடுறாங்கன்னு. ஈஸி இல்லை, படம் வெளியில் கிடைக்குது, டச் வுட். பட் ஒரு நல்ல காலேஜில் படித்தா நல்ல கம்பெனியில் வேலைக்கு போவாங்க, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தைரியமாக சொல்லலாம், அவர்கிட்ட கஷ்டப்பட்டு வேலை வாங்கிட்டா அவங்க எப்படியாவது அவங்க சினிமாவும் கற்றுக்குவாங்க, நல்ல பண்பும் கற்றுப்பாங்க, தொழில் பக்தி கற்றுப்பாங்க, அதுக்கு மேலே நல்ல படமும் கொடுப்பாங்க, டைரக்ட் பண்ணிடலாம். ஒரு கரியர், அவர் ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி, அதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன். அது அதிகப்படியாக நான் மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லலை, இது ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறது தான் அது பொருத்தமாக இருக்கும், அதனால் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு Foxstar Studios for letting me have this privilege and for having chosen me and the script. Thank you so much, sir. Thank you for the opportunity. Thanks to the entire Foxstar Studios team, right from Vijay Singh sir, who's seated here, Nishant sir, who's been there right through every step, Mr. Alif sir, who's not here right now, Mr. Sriram sir, Mr. Shani sir, Mr. Vijesh, Mr. Prasanna, I don't know whoever I've left, Mr. Kishore, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை தாண்டி இந்த படத்தில் வந்து இப்போ அவுட்புட் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் தான் சொல்லணும், அது ஆடியன்ஸ் மற்றவங்க மீடியாலாம் பிடிச்சிருந்தா சொல்லலாம்.
இல்லைன்னா விமர்சனமும் பண்ணலாம், நம்ம ஏற்றுக்க போகிறோம். பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய சிரமப்பட்டிருக்கோம், நிறைய ஆத்தென்டிசிட்டிக்காக உழைச்சிருக்கோம். அண்டு இந்த மொத்த பெருமையும் எல்லாரும் ஏதோ நான் ஒரு ஓவர் நைட்டில் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து ஒரு பெரிய பலம். ஐ வில் ஸ்டார்ட் வித் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஏன்னா ரைட் த்ரூ திஸ் என்டையர் ப்ராசஸ் அவங்க கூடவே இருந்திருக்காங்க. என்னோட கோ டைரக்டர் ஜஸ்வினி, என்னோட அசோசியேட் டைரக்டர் சாய் பிரசாத் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பாலாஜி, குமரன், தண்டபாணி, வடிவேல், ஹரி, இவங்க அத்தனை பேரும் எனக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும். நான் கூட அது மாதிரி கிஃப்டட் நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட கேமராமேன் மிஸ்டர் அனீஷ், அவர் வந்து ஆர்டி ராஜசேகர், அவர் இங்கே இல்லை, அவர் ஒரு தெலுங்கு பட ஷூட்டிங்கில் இருக்கார், அதனால வர முடியல. அவர் வந்து ஆர்டி ராஜசேகர் சாரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. விஷுவலி கதையை மீறாமல், அந்த யதார்த்தத்தை மீறாமல், அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் நன்றி. அவரோட லைட்டிங் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் திரு ராமலிங்கம் சார், அவரும் இங்கே இல்லை. அவர் வந்து காலா படத்தில், ரஜினி சார் படத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் இப்போ ஒரு 2 நாளாக. இல்லைன்னா அவரும் கண்டிப்பாக வந்திருப்பார். அவரும் அந்த உண்மைத்தன்மை கொண்டு வரத்துக்கு நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்புமணி, அறிவுமணி ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அவங்க வர ஷூட்டிங் மட்டும்தான் நான் ரொம்ப எல்லா நாளும் சந்தோஷம் தான். ஆனால் அவங்க வர ஷூட்டிங் வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். நல்லா அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு சதீஷ் நல்லா அழகாக கொரியோகிராஃப் பண்ணார். நிறைய சேலஞ்சஸோட, நிறைய குறைந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. காரணம் அது அப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு முயற்சி இப்படிப்பட்ட காஸ்ட்டில் பண்ணுறது தான் கரெக்ட். அதில் ப்ரொடியூசர்ஸும் தெளிவாக இருந்தாங்க, நானும் அதை ஒத்துக்கிட்டேன். அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. 1 நாள் 1.5 நாளில் பாட்டு எடுக்க வேண்டியிருந்துச்சு. பட் யாருமே முகம் சுளிக்காமல் இது எல்லாரும் ஒரு 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 காஸ்ட்காக பண்ணுறது நிறைய பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நான் டைரக்டர் ஆகணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் சிரமங்களை பற்றியே பேசுகிறத விட எந்த விதத்தில் எனக்கு வந்து நிறைய பிளெஸிங்ஸ் இந்த படத்தில் இருந்ததுன்றதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் படத்தோட ஸ்டார் காஸ்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பலமான ஒரு விஷயம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்கள், ரைட் ஃப்ரம் கௌதம் கார்த்திக், சனால இருந்து எல்லாருமே, எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து யாருமே வந்து போகிற கேரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு இது. ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு இம்பேக்ட் இருக்கிற மாதிரி ஒரு தொழில் இந்த படத்தில். தொழில்னா அந்த அவங்களுடைய நடிப்பு தொழில் தெரிகிற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குது. அப்புறம் சார் வந்து முன்னாடிலேருந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட ஒரு காரணம், நிறைய அப்கமிங் டேலண்ட்ஸ், நியூ கமர்ஸ் உள்ள வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய தொழில், அவருடைய இயக்குனருங்கிற ஒரு தொழில் இருக்குது, அதை தாண்டி அவர் தயாரிக்கிறது காரணம். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கும் ஆச்சு. ஸோ நிறைய அப்கமிங் ஆர்டிஸ்ட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டர்ஸ் விக்ரம் அண்ட் விஷால் சந்திரசேகர் இருக்காங்க. விக்ரம் புதுமுக மியூசிக் டைரக்டர், ரொம்ப அழகாக 4 பாட்டு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் 2 மியூசிக் டைரக்டர்ஸ்னு. RRக்கு விஷால் சந்திரசேகர், அவரும் என்னோட நண்பர், அவரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக ஒருத்தரை தேங்க் பண்ணணும், பாடலாசிரியர் முத்துக்குமார் சார். இந்த படத்தோட தலைப்பு பாடல் அவர் எழுதியிருக்காரு, யாத்ரிகா அப்படின்னு ஒரு சாங். ரொம்ப ஆழமான வரிகள், அர்த்தமான வரிகள். என்டையர் படத்தோட சோலை அந்த ஒரு 8-9 வரியில் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். அவர் இப்போ இல்லை, ஆனால் அவர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் நான் இந்த நேரம் நினைவு கூறணும்னு விரும்புகிறேன். அப்புறம் என்டையர் டீம் பற்றி சொல்லணும்னா, கௌதம் கார்த்திக் ஒரு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் இருக்கும், அவங்களோட ஜோன்னு ஒன்று இருக்கும். அதை மீறி அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே தன்னை பொருத்திக்கிட்டு நான் என்னெல்லாம் கேட்டனோ, எப்படியெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டனோ, அதுக்காக முழுமையாக அவரோட பவுண்டரிஸை புஷ் பண்ணி அவர் லிமிட்ஸுக்கு பியாண்ட் போய் அழகாக உழைச்சி இந்த படத்துக்கு பலம் சேர்த்துருக்காரு. சனா அவங்களுக்கு தமிழ் தெரியாட்டியும் ரொம்ப அழகாக பேசி அந்த லிப்ஸிங்கெல்லாம் கரெக்டாக பண்ணி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு டப் பண்ண கிருத்திகா நெல்சன் கூட அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சனா வந்து இதில் ஒரு அஸ்பைரிங் சிங்கராக வராங்க, ஒரு கிளப் சிங்கர். அண்ட் அவங்க ஒரு வந்து போன ஹீரோயின் மாதிரிலாம் இல்லை, அவங்க அந்த கதைக்கு அவரோட லவ் போர்ஷனுக்கு என்ன இருக்கணுமோ அதுக்கு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிற லல்லு கண்டிப்பாக பேசப்படுவார்னு நினைக்கிறேன் படம் வந்ததுக்கப்புறம். ஆல்ரெடி அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் உலகத்தில் பிரபலம். அப்புறம் டேனியல், நம்ம ரொம்ப சுமார் மூஞ்சி குமார் அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக அறிமுகம். இந்த படத்துக்கு அப்புறம் ஐ ஹோப் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிற கேரக்டர்லாம் வந்து அவருக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு. அப்புறம் முக்கியமாக சித்திக் சார், மலையாளத்தில் ஒரு முக்கியமான நடிகர், இங்கே அவர் முதல் முறையாக இந்த படத்தில் நடிக்கிறாரு. ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ரோல், ரொம்ப பாசிட்டிவாக, இப்படி ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நல்லாவே இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேறு நிறையா முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி எல்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள அடையாளம் கொடுத்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
மற்றபடி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு அண்ட் முக்கியமாக இது நாள் வரைக்கும் இந்த படத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு 3-4 பேர் இருக்காங்க. எடிட்டர் மிஸ்டர் ஜி.கே. பிரசன்னா, அவர் வந்து ரொம்ப பிஸியான ஒருத்தர். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் நடுராத்திரியில் கியூபில் அவுட் செக் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஷோ போடுறாங்க, ஏதோ ஒன்றுனாலும் எதாக இருந்தாலும் அவரோ இல்லை அவரோட அசிஸ்டன்ட் நிக்கிலோ வந்து எல்லாத்தையும் இது வரைக்கும் எனக்கு பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்த இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுற இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் வந்து இங்கே செக் பண்ணுறதுக்கெல்லாம் கூட அவங்க உழைச்சிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரை கட் பண்ணி கொடுத்த எடிட்டர் ரூபன், அவருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். நட்பு ரீதியாக அவரும் பண்ணி கொடுத்தாரு அழகாக. அப்புறம் சவுண்ட் டிசைனர்ஸ், இந்த படத்துக்கு வந்து சவுண்டு அத்தென்டிசிட்டிக்காக சிங் சினிமான்னு ஒரு கம்பெனியில் ஹரி அண்ட் சச்சின் 2 பேர் சவுண்ட் டிசைனர்ஸ் ரொம்ப அழகாக அவங்களோட ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் என்ஜினியர் மிஸ்டர் கண்ணன், அப்புறம் என்டையர் டீம் ஆஃப் ஜெமினி லேப் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ் லார்வன், அவங்கெல்லாம் வந்து அதில் கலரிஸ்ட் சேது செல்வம் ரொம்ப பேஷண்ட்டான ஒருத்தர், எல்லாமே பொறுமையாக இதுக்காக எனக்கு உழைச்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த மேடையில் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா இந்த அத்தனை பேருடைய ஒரு உறுதியான சப்போர்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம். யார் பேரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, தெரியாமல் விட்டுருக்கலாம். பட் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் முக்கியமாக ஒருத்தரை சொல்லணும், ஜெகன் சார். அவங்க வந்து எங்கேயும் வெளியில் அவங்க பெருசாக கூட அவரோட இம்பார்ட்டன்ஸை காமிச்சிக்க மாட்டார். பட் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். நிறையா தொல்லைகள் என்னால் இந்த படத்தில் வந்திருந்தா கூட என்னை மன்னிச்சிருங்க. மற்றபடி எத்தனையோ தடவை இந்த படத்தில் நிறைய பல விதமான பிரச்சனைகள் வந்திருக்கு, எல்லாரும் பேசியிருக்காங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு தடவையும் எனக்கு முழு 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 பக்கபலமாக இருந்த முருகதாஸ் சார் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி மறுபடியும் சொல்லி நான் வந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தமிழ் சினிமாவில் சார் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட எதிரிகள் வந்து விஷால் வந்து சேர்க்குறான்னா வேற வழி இல்லை சார். கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஒரு கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 to 6 லட்சம் ரூபாய் யூடியூப் மூலியமா வருமானம் வருது. ஒரு ஷட் டவுன் என்ற ஒரு விஷயம் சொல்லும் போது அந்தந்த புதர்ல இருந்து அந்தந்த எலியெல்லாம் வெளில வந்து